கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி எஃப்எம்சிஜி நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு செக்டார் தான். ஸோ அதோட சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஸோ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு மைனர் கரெக்ஷன். ஸோ அந்த கரெக்ஷனை வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீடெஸ்ட்டை எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே தான் போக போகுது. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்திங்கன்னா நான் மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு வேளை செல்லிங் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ இப்போ நம்ம இதை உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா அதோட மைனர் ட்ரெண்டு பாருங்கள். இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ என்ன கேட்டால் இந்த மைனர் ட்ரெண்டு இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்படியே இந்த இண்டெக்ஸ் வந்து மேலே தான் போக போகுது. ஸோ ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப்படின்றதுனால நம்ம நிஃப்டியில் நம்ம தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகளையும் நம்ம அப்படியே பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி டவ் ஜோன்ஸையும் நாஸ்டாக்கையும் அதோட இண்டெக்ஸையும் பார்த்துருவோம். ஸோ நேற்று நல்லாவே ஏறி முடிஞ்சிருக்கு, 1% மேலேயே ஏறி. ஸோ ஓகே, இப்போ நம்ம நாஸ்டாக் பார்க்கலாம். நாஸ்டாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% அப்சைடில் போயிருக்கு. ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி முடிஞ்சிருக்கு. பட் இந்த கெயினை வந்து அவங்க எப்படி சொல்கிறது, தக்க வச்சுக்க முடியல. ஸோ இருந்தாலும் ஒரு நம்ம மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேப் அப் அப்படியே நம்ம மார்க்கெட்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பேங்க் நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ நிஃப்டியும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை எப்படி சொல்கிறது, அதோட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் நமக்கு நம்ம சொன்ன மாதிரியே நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு கேப் அப் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்ஸுகள்லாம் உள்ளே போய் ஸோ இன்னொரு இண்டெக்ஸையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு எப்படி சொல்கிறது, 25,659 வரைக்கும் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு யூஎஸ் மார்க்கெட் மாதிரியே கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் புல்லிஷில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி நம்மளும் ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம செக்டார் வந்து நல்லா இருக்கும்போது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஐடி செக்டார்லாம் கூட ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருக்க செக்டார்னு பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருக்கோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்குன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபினான்ஸ், அதாவது நேற்று வந்து நேற்று இல்லை முந்தா நாள் ஃபினான்ஸ் செக்டாரும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி, ஐடி இப்படி நம்ம பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஆமாம், இந்த 3 செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ பிரேக் அவுட், அதாவது இந்த ட்ரெண்டில் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகிட்டுருக்க அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு நல்ல மூவ் தான் இப்போது. ஸோ அது மட்டும் முடியாமல் அதோட ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஸோ முந்தா நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.56% அப்சைடில் போயிட்டு நேற்று ஒரு மைல்டான கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரெக்டாக எப்படி சொல்கிறது,
இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது கூட நம்ம இப்போ ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை வச்சிருக்கிறவங்க வந்து அதை அப்படியே ஹோல்டு பண்ணலாம். செல்லிங் வரும் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ தைரியமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் மேரிகோ. ஸோ மேரிகோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரேக் அவுட்டுக்காக கொடுக்குறோம். ஸோ இது ஒரு கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் கிட்டத்தட்ட. ஆமாம், பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட எஸ்எல்ஐ வந்து நீங்கள் அதாவது இதோட இந்த பிக் கேண்டிலுக்கு கீழே, இந்த கேண்டிலுக்கு கீழே 672க்கு கீழே நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் 775 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் நெஸ்லே இந்தியா. ஸோ நெஸ்லே இந்தியா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எப்பயும் போல தான் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஷார்ட் டேர்ம் டார்கெட், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் இதோட 2754 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இங்கே செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து புதுசாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன்லாம் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஷார்ட்டில் தான் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் அதை கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அப்போ நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும். ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே வீக்லியில் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் புதுசாக என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் டெய்லி சார்ட் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸை வந்து இந்த புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கும் போதே கொடுத்துருந்தோம். இது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் ஒரு மைனர் கரெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் உங்களுக்கு இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நம்ம சொன்ன மாதிரி அகைன் கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹையில் வந்து பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹையில் வந்து உங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.3% அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா இப்போது இந்த டைமில் கரெக்டாக நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாதவங்க இல்லை ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருக்கவங்க மறுபடியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ நம்ம பண்ணுறதுக்கான கரெக்டான நேரம். ஸோ இதோட ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் இந்த ஸ்டாக்ஸை வந்து கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து இந்த மைனர் ட்ரெண்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுத்திருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறீங்களாலும் சரி, எஸ்எல்லை வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இல்லை இந்த ஆல் டைம் ஹை, இந்த ஆல் டைம் ஹையை எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் இன்ஃபி. ஸோ இன்ஃபி பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு, மைனர் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு மைனர் கரெக்ஷன் வந்திருக்கு. இது எங்கே மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும்னா கரெக்டாக இதோட ப்ரீவியஸ் கை நான் அந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 1894. எனக்கு கேட்டால் ஃப்ரைடே மறுபடியும் இது புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே,
நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.